ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை, நல்ல லேர்னிங், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி ஒரு மாதமாக இருக்குதுங்க. சுக்கிரனும் பாருங்க சிம்மத்துக்கு வந்துடுறார், 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார் மாதத்தின் முதல் வார முடிவிலே. ஸோ இதெல்லாமே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு தான். இப்போ ராசி அதிபதியும் நல்லா இருக்கிறார், குரு நல்லா இருக்கிறார், மேஷராசிக்கு விரயசனி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஓவராலாக இந்த ஜூலை மாதத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கக்கூடிய அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு வேலை பளு, மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிப்புல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்லோடு, ஒரு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமான ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். வருமானத்துக்கு என்ன வழியோ அதை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நிறையா டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறையா கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால நல்ல ஒரு பெனிஃபிட். சுக்கிரனே 5க்கு போய் இதுவரை கொஞ்சம் ஒரு விசேஷமான பலன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தைகளால ஒரு அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதே மாதிரி சனி 12ஆம் இடத்துலேயே இருக்கிற சனி கண்டிப்பாக விரய சனியாக இருந்து சில என்னதான் வருமானம் வந்தாலும் செலவுக்கு குறைவில்லாமல் போயிட்டுருக்கு சாமிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சுப விரயமாக ஒரு இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயங்கள்லாம் பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, அப்கிரேட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறது.